வணக்கம் நண்பர்களே. டின்ஷூரோட கற்கக்ஸ் இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த வாரம் ஃபுல்லாகவே நாம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கிளைமில் எப்படி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதன்படி இதுக்கான ப்ரூஃப்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கஸ்டமரே மறந்துருக்கலாம் அப்படிங்கிறது தான். இதை பாருங்கள். இவர் பாலாஜி அப்படிங்கிறவர் அவருடைய சன்னுக்கு ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. அது அவர் பாலிசி எடுக்கிறப்ப மறந்துட்டார். அப்புறம் பாலிசி காப்பி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு செக் பண்ணிங்கன்னு சொல்கிறப்ப இதை மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இமீடியட்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அதை டிஸ்சார்ஜ் சம்மரி அனுப்பிச்சுட்டு என்டாஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. இப்போ 4th இயராக ரன்னிங் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் முத்துச்சாமி அப்படிங்கிறவர், இவருடைய பழைய ஏஜென்ட் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. பட் ஆனால் அவர் மென்ஷன் பண்ணல. இவருக்கும் அதை பற்றி டீட்டெயில் தெரியாதனால அந்த பாலிசி வாங்கி வச்சுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் போர்ட்டபிலிட்டி மாற்றணும் ராயல் சுந்தரத்தில். அப்படி மாற்றினப்ப இந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் இதை இன்ஃபார்ம் பண்ணி அதுவும் பிடிஏ என்டாப்மெண்ட் பண்ணி அந்த பாலிசி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அவர் கேட்டர் கிளைம் கூட போய் அந்த கிளைம் வாங்கிட்டாரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜெகதீஷ், இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக் அட்மிட் ஆயிருந்தாரு. இவரும் ஒரு போர்ட்டபிலிட்டி கேஸ் தான். பட் என்ன அப்படின்னா இவர் சுகர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்க ஒய்ஃப் எல்லாமே ஒரு 10-12 வருஷமா சுகர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கன்ஃபியூஸில் சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலையும் அவர் ஒரு 15 வருஷமா சுகர் இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் அப்படி இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு கேஷ்லெஸ் ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தொடர்ந்து செக்அப் பண்ணிட்டு வந்ததுனால அந்த ரெக்கார்ட் எல்லாமே அவங்ககிட்ட இருந்துச்சு. அது எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணி வாங்கி கம்பெனிக்கு அனுப்பிச்சுட்டு அவருடைய பாசிட்டிவ்ஸ்லாம் எடுத்தோம். எடுத்ததில் அவருக்கு கடந்த 2 வருஷமா தான் சுகர் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த கிளைம் ப்ராசஸ் பண்ணி ரீஃபண்டில் ஃபுல்லாக அமௌண்ட் வாங்கியாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கிளைமு. அதில் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு அனுமானத்தில் அவருக்கு பிபியும் சுகரும் இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வந்திருக்காரு. அந்த டைமில் அவருக்கு கொஞ்சம் பிபியும் அதிகமாகிடுச்சு, சுகரும் அதிகமாகிடுச்சு. அதனால அவர் சுகர் பேஷண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் பேஷண்ட் விசாரிச்சா அவர் இது வரைக்கும் மாத்திரையே எடுத்ததில்லை, அவர் பிபியும் இல்லை சுகரும் இல்லை. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் லெட்டர் எழுதி இந்த நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் ரெக்வஸ்ட் பண்ணதில் அப்புறம் அவங்களும் என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே இது ஹாஸ்பிட்டல் தப்பு தான் அப்படிங்கிறத ஹாஸ்பிட்டல் சைடு லெட்டர் வாங்கிட்டு அந்த கிளைம் செட்டில் பண்ணாங்க. அடுத்த கிளைம் பாருங்க. இது இன்சூரன்ஸ் கம்பெனி தப்பாக புரிஞ்சுக்கிச்சு. இவங்க நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக அப்ரோச் பண்ணாங்க. பாலிசி எடுத்து 2 இயர்ஸ் முடிஞ்சு 3rd இயரில் ஆக்சுவலாக கவரேஜ் வரணும், வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவருக்கு பாஸ் ஹிஸ்ட்ரிலாம் இருக்கும், அதனால அந்த ரெக்கார்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டே இருந்தாங்க. பட் அவர்கிட்ட எதுவுமே இல்லை, ஏன்னா அவருக்கு முன்னாடி இல்லை, இப்போதான் வந்திருக்கனால அவர்கிட்ட எதுவுமே இல்லை. பட் அதை ரிப்பீட்டடாக கேட்டு அதனாலேயே உங்களுக்கு பாலிசி ரிஜெக்ட் பண்ணுறோம், கிளைம் ரிஜெக்ட் பண்ணுறோம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை ஓம்புட்ஸ்மேனில் கொண்டு போனோம். ஓம்புட்ஸ்மேனில் கொண்டு போய் அவங்ககிட்ட இதை பற்றி எல்லா டீட்டெயிலாக பண்ணோம். ஸோ ஃபைனலாக 1,63,000 அவங்களுக்கு கிளைம் சாங்ஷன் ஆகி அந்த ஓம்புட்ஸ்மேன் மூலமாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ஜென்யூனான கிளைம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் சொன்ன மிஸ்டேக்ஸையும் அவரோட பார்த்துக்குங்க. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சரி பண்ணிடுங்க. மற்றபடி உங்களுடைய ஹாஸ்பிட்டல் தப்பு பண்ணாலோ அல்ல இன்சூரன்ஸ் கம்பெனிக்கான தப்பு பண்ணாலோ நிச்சயமாக நம்ம கிளைம் வாங்கிக்க முடியும். அதுக்கான உதாரணம் தான் உங்களுக்கு போட்டு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி இன்சூரன்ஸ் சம்மந்தமாக கிளைம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் ராமன், டின்ஷூர் இன்சூரன்ஸ் சர்வீஸ். கடந்த 1 வருஷத்தில் கிட்டத்தட்ட 1000க்கு மேலான கிளைமுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எங்களை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் கிளைம் எங்கள் கைகளில். விஷ் யூ வெல்த்தி ஆல்வேஸ். தேங்க்யூ.